கதை திறந்துச்சு. வணக்கம். நம்ம இன்னைக்கு மூன்றாம் பத்து இரண்டாம் பத்து முடிச்சாச்சு. மூன்றாம் பத்து முதல் திருமொழி தண்ணீர் ஆயிரம் அப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாடல். ஆக்சுவலா இன்னும் நமக்கு மூன்றாம் பத்து முழுக்க நான்காம் பத்து ஐந்தாம் பத்துல 4 தான் கிடைச்சிருக்கு. மீதியை கரையான் அழிச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு இன்னும் ஒரு 250 பாட்டு இருக்கு. நம்ம இன்னைக்கு அன்னை கண்ணனுக்கு இன்னமுதன்றி அம்மம் தாரேன் அப்படின்னு சொல்லி, அதாவது முறைப்பாடுகளை சொல்றது. முன்னாடி பாடல்கள்ல நம்ம அயலகத்தார் எப்படி முறைப்பாடு செய்யறாங்க அப்படிங்கறதெல்லாம் தான் பார்த்தோம். இந்த இந்த பாடல்களையும் திரும்ப அதேதான், அவனுடைய திருவிளையாடல்கள் லீலைகள் தான் வருது. தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர்நடை இட்டு வருவான், பொன் ஏய் நெய்யோடு பால் அமுது உண்டு, ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும் மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே, உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். அம்மம்னா இங்க உணவுன்னு எடுத்துக்கலாம். ஆனா இங்க பால் அப்படிங்கிற பொருளை ஒரு உரையாசிரியர் கொடுக்குறாரு. உனக்கு பால் கொடுப்பதற்கு எனக்கு பயமா இருக்கு, நீ பண்ற இந்த சேட்டைகள் எல்லாம் பார்த்தா உனக்கு பால் தருவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றான். தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு, அந்த ஆயர்பாடியில ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இருக்கிறார்கள். முன்னாடி பாடல்களையே பார்த்தோம். தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு, அந்த அயற்பாடில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான இதே அளவுக்கான அவனுடைய வயதொத்த குழந்தைகளோடு தளர்நடை இட்டு வருவான். அதனோடெல்லாம் சேர்ந்து எப்ப பார்த்தாலும் வெளியே தானே விளையாட்டு, அதனால அவர்களோடு அவன் சேர்ந்து தளர்நடையிட்டு வருகிறான். பொன்னே நெய்யோடு பால் அமுது உண்டு ஒரு புள்ளுவன். இங்க புள்ளுவன் அப்படிங்கிறது இங்க பொய்யாக தவழ்ந்து செல்பவன், அதாவது பொய்யாக தவழ்ந்து சென்று நடக்கிற மாதிரி நடக்கிற பருவத்துல குழந்தை தவழுது அப்படின்னா பொய்யா தவழுது அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அதுக்கு நடக்க ஆரம்பிச்ச பிறகு அது தவழ்வது என்பது பொய்யாக தவழ்வதுதான். அதனால இங்க பொய்யே தவழும். புள்ளுவன் அப்படிங்கிறது புல்லுன்னா பறவை. இந்த உரையாசிரியர்கள் இங்க இதுல கொடுக்கல அந்த வார்த்தைக்கு என்ன பொருள்னு. ஒருவேளை கருட வாகனமாக உடையவன்கிறதுனால அவனுக்கு புள்ளுவன் அப்படிங்கிற பேரும், புல் ஊர்பவன் இல்லையா? புல்லுவன்னா புல் உருபவன். புல் என்பது இங்கே கருடனை குறிக்கும். அப்படி கூட பொருள் எடுத்துக்கலாம் நம்ம. இங்கே பொன்னேய் நெய்யோடு பால் அமுது உண்டு. பொன் ஏய் நெய்யோடு, நெய் அப்படியே ஒரு பொன் நிறத்துல இருக்கு. அது நெய் காய்ச்சு அந்த பக்குவத்துல காய்ச்சணும். நீங்க கொஞ்சம் முன்னாடி இறக்கிட்டீங்கன்னா அது மஞ்சள் நிறம் வந்துடும். மஞ்சள் ரொம்ப ஒரு மாதிரி குழ நிறம் வந்துடும். இப்ப கூட வீட்டுல நம்ம நெய் காய்ச்சும் போது அதுக்கு அந்த பக்குவம் வந்தாதான் அந்த வாசனையும் அந்த நிறமும் அதுக்கு வரும். அத அப்ப பொன்னேய் நெய் அப்படிங்கிறா. எப்படி ஆயர்பாடியில எவ்வளவு நெய் காய்ச்சிருப்பாங்கல்ல. பொன்னேய் நெய்யோடு பால் அமுது, இதெல்லாம் இந்த பால் அமுதம் எல்லாத்தையும் நீ உண்ணுகிறாய். ஒரு புள்ளுவன் பொய்யே தவழும், பொய்யாக தளர்நடையிட்டு வருகக்கூடிய நாட்கள்ல தவழ்ந்து வருவது என்பது பொய்யாக ஒரு அம்மாவை ஏமாத்துற போல தவழ்ந்து வருவதுதான். மின்னேர் நுண்ணிடை வஞ்ச மகள் கொங்கை துஞ்ச வாய் வைத்த பிரானே. இது திரும்ப திரும்ப அந்த பூதனையை அவன் கொன்ற அந்த அவதார செய்தியை சொல்லுவது. மின்னேர் நுண்ணிடை, அவ மின்னலை ஒத்த உண்மையான இடையுடைய ஒரு இளமகள் போல அவள் வந்தாள். ஆனா அவ இளமகள் இல்லை, அவள் ஒரு பூதனை இல்லையா? அவளுடைய கொங்கையில் வாய் வைத்து பால் குடிச்சு அவன் அவளுடைய உண்மையான உருவத்தை வரவழைக்கிறான். அவள் மற்றவர்கள் நினைப்பது போல அவள் இளமங்கையில அவள் ஒரு பூதனை அப்படிங்கிற அவளுடைய உண்மையான உருவத்தை கண்ணன் இங்கே வெளிப்படுத்துகிறான். அன்னே உன்னை அறிந்து கொண்டேன். அப்போ அவர் அன்னைக்கு இது பயம் வருகிறது. இப்படி ஒரு குழந்தை அப்படி ஒரு பூதனையை கொல்றது அப்படிங்கிறது ஒரு சாதாரண குழந்தை கிடையாது அது இல்லையா? அப்போ உன்னை எடுத்து கொஞ்சுவதற்கும் உனக்கு பால் தருவதற்கும் எனக்கு அச்சமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்கே தன்னுடைய அச்சத்தை வெளிப்படுத்துறா. உன்னை அறிந்து கொண்டேன், நீ யார் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். மற்றதை குழந்தைகளைப் போல நீ சாதாரண குழந்தை இல்லை, அது தெரியுது நல்லாவே. மற்ற குழந்தைகளைப் போல நீ சாதாரணமானவன் இல்லை, அதனால உனக்கு அம்மம் தர எனக்கு அச்சமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி யசோதை இங்க சொல்றான். அவனுடைய விளையாடல்கள் லீலைகள் இது எல்லாவற்றையுமே சொல்லி அவனுக்கு பால் தருவதற்கு அச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றான். அடுத்த பாடம் அதேதான், அதே மாதிரியான கண்ணனுடைய அவதாரத்துல அவனுடைய லீலைகள்ல ஒன்றை சகடாசுரனாக வந்தவனை அவன் கொன்ற செய்தியை சொல்கிறது. பொன் போல் மஞ்சனமாட்டி அமுதூட்டி போனேன், வருமளவு இப்பால் வன்பாரச் சகடம் இரச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து மின்போல் நுண்ணிடையாள் ஒரு கண்ணியை வேற்று உருவம் செய்து வைத்த அன்பா உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேக்கள். அது இதுவும் அதே போதனை செய்திதான் சொல்லுது. பொன் போல் மஞ்சனமாட்டி, கருநிற வண்ணன் அவன்.
ஆனா இங்க உன்னை வந்து பொன் போல பொண்ணு மின்னுவது போல மின்னுதல் போல நீராட்டி வச்சுட்டு அவ வந்து மஞ்சனம் ஆட்டி அமுதூட்டி சாப்பாடும் கொடுத்துட்டு பொன் போல நீராட்டி நல்லா குழந்தை அலங்காரம் பண்ணி அமுதும் ஊட்டி சாப்பாடும் கொடுத்துட்டு போனேன். போய் யமுனையில நீராடுவதற்காக போயிருக்கிறாள். இல்ல வேற ஏதோ வேலையா அவள்ல போயிருக்கா கொஞ்ச நேரம். வருமளவு போயிட்டு இப்படி வர்றதுக்குள்ள நீ என்ன செஞ்சு வச்ச? இப்பால் வன்பாரச் சகடம் இறச்சாடி வடக்கில் அகம்புக்கு இருந்து வரும் முன்னே சகடம் முடியும்படியாக அதனுடைய கால்களை உடைத்து நீ வடக்கில் உள்ள வீட்டுக்குள்ள புகுந்து வடக்கு பக்கமாக போய் அங்க இருக்கக்கூடிய அங்க அங்க வந்த பூதனை, அப்ப பூதை வடக்கு பக்கமா வந்திருக்கா. மின்போல் நுண்ணிடையாள் ஒரு கண்ணியை, ஒரு கண்ணி பருவத்துல வந்த அந்த நுண்ணுடையாக இருந்த பூதனையை நீ வேற்று உருவம் செய்தாய். அவளுடைய உண்மையான உருவம் என்னவோ அதை வரச் செய்து அவளை நீ கொன்றாய். மின்போல் நுண்ணுடையாள் ஒரு கண்ணியை வேற்றுருவம் செய்து வைத்த, அவளுடைய உண்மையான உருவம் எதுவோ அந்த உருவமாக நீ அவளை மாற்றினாய். அன்பா உன்னை அறிந்து கொண்டேன், அன்பானவனே உன்னை நான் அறிந்து கொண்டேன். நீ வந்து ஒரு சாதாரண குழந்தை இல்லை என்பதை நான் இப்பதான் புரிஞ்சுக்கிறேன். இவ்வளவு நாள நான் ஏதோ எனக்கு என்னுடைய வயிற்றில் பிறந்த எல்லா குழந்தைகளை போல ஒரு சாதாரண குழந்தைன்னு உன்னை நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அப்படி இல்லடி. அதனால உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். உன்னை எப்படி அப்படி ஒரு காட்சியை பார்த்த பிறகு உன்னை சாதாரண குழந்தையா நான் எப்படி நினைக்கிறது? அப்படி இனிமே என்னால அப்படி நினைக்க முடியுமா? உன்னை வந்து அதட்டி உருட்டி நான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தது இப்போ இந்த காட்சிகளை பார்த்த உடனே எனக்கு மனசுல பயம் வருது. நீ வந்து சாதாரண குழந்தை இல்லையே, உன்னை எப்படி எடுத்து உனக்கு பால் தருவது என்ற அச்சம் வருகிறது, உனக்கு பால் கொடுக்க நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அடுத்தது மருத மரமாக வந்து நின்று அரக்கர்களை கண்ணன் அழித்தான். அந்த செய்தியை சொல்லி நீ இப்படி இந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளும் ஒண்ணு செய்றியே, அதாவது மேபி அது அந்த லீலைகள் வந்து லீலைகளை யசோதை தொடர்ந்து பாக்குறா. இப்ப நந்தகோபன் பாக்குற மாதிரி எங்கேயுமே செய்தி வரல. எல்லா செய்திகளும் பாத்தீங்கன்னா நந்தகோபனுடைய வாய் வழியாக அந்த நந்தகோபன் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டரே எங்கேயுமே வரல. எங்க எல்லா இடத்துலயும் யசோதை பேசுற மாதிரியோ ஆயர்பாடி பெண்கள் பேசுற மாதிரிதான் வருது. அது ரொம்ப ஆச்சரியம். நந்தகோபன் தன்னுடைய மகனுடைய லீலைகளை பார்த்து பேசுற மாதிரி எங்கேயுமே இல்லை. ஒரு அம்மா பேசுற மாதிரி தான் இருக்கு. பெரியாழ்வார் தன்னை ஒரு யசோதையா தான் பாவிக்கிறார். ஒரு அப்பாவும் குழந்தைய எடுத்து வளர்க்கறது விளையாடுறது எல்லாமே உண்டுதான். ஆனாலும் இங்க வந்து ஒரு தந்தையினுடைய பார்வை வரல, தாயினுடைய பார்வை தான் வருது. கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி பொய் மாய மருதான அசுரரை கொன்றுவித்து இன்று நீ வந்தாய். இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி உன்னை என் மகனே என்பர் நின்றார். அம்மா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவேன். நிறைய வந்து அந்த சொல் வழக்கு நம்ம ஒரு கலோக்கியலா பேசும்போது நம்ம என்ன சொல் வழக்குகளை பயன்படுத்துவோமோ அதை நிறைய வந்து பெரியாழ்வார் பயன்படுத்துறத பார்க்க முடியுது. இங்க பாருங்க, முன்னாடி நம்ம வந்து ஒரு இது பார்த்தோம், சலேர் பிளேர் என்ன அப்படின்னு. அந்த இது கால்ல கட்டிருக்கிற சங்கிலி வந்து சலேர் பிளேர் என்ன ஒழிப்ப அப்படின்னு பார்த்தோம். இங்க வந்து அம்மா அப்படிங்கிறாரு. அம்மா அப்படிங்கிறது வந்து இங்க ஒரு ஒலிச்சொல் தான். அட ஆத்தாடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அம்மா அப்படிங்கிறா. உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உனக்கு அட அம்மாடி, நான் நீ யாரோ நினைச்சேன், நீ வேற யாரோ இருக்கியே அப்படிங்கிற அந்த ஒரு ஆச்சரிய ஒலி குறிப்பை பெரியாழ்வார் இங்க பயன்படுத்துறார். உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உனக்கு பால் தருவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது என்றால் இதுல நீ என்ன செஞ்சிருக்க அப்படின்னா, கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி. இது கும்மாயம் பார்த்தது செட்டிநாடு அதுல வரக்கூடிய அந்த சைடு நிறைய இதுல கும்மாயமா பருப்பும் வெல்லமும் கலந்து செய்யக்கூடிய ஒரு ஒரு உணவு. அது அப்படிதான் எடுத்துக்கணும் இல்லையா? உளுத்தம் பருப்பு இல்லைன்னா வந்து பருப்போடு சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு சுவை பண்டம். அந்த கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி குடத்தயிர் சாய்த்து பருகி. ஏதோ ஒரு கோவில்ல வந்து கும்மாயம் பிரசாதம்னு நினைக்கிறேன், எந்த கோவில்னு தெரியல. ஏதோ ஒரு பெருமாள் கோவில்ல கும்மாயம் வந்து பிரசாதமாக வழங்குற தர வழக்கம் இருக்கு. குவேசா கூட அதை எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். குவேசாவினுடைய இதுல வந்து அது வரும். அந்த கும்மாயம்னா என்னன்னு தெரியாம ரொம்ப நாள் தேடி அலைஞ்சதை வந்து அவர் குறிப்பிட்டு எழுதியிருப்பாரு. அது பருப்பும் வெல்லமும் சேர்ந்து கலந்து கொடுக்குற ஒரு உணவு அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் நிறைய அலைஞ்சதை தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிறது வரும். கும்மாயத்தோடு வெண்ணெய் விழுங்கி. இப்ப கும்மாயம் பண்ணி வச்சிருக்கா, அதை ஃபுல்லா சாப்பிட்டாச்சு. வெண்ணெயும் விழுங்கி கூடவே குடத்தயிர் சாய்த்து பறி. ஒரு குடம் முழுக்க வச்சிருந்த தயிரை சாய்ச்சு கொஞ்சமா விட்டெல்லாம் இல்ல, கரண்டி விட்டெல்லாம் ஸ்பூன் விட்டோ எடுத்தெல்லாம் சாப்பிடல, அப்படியே குடத்தயிரோட சாப்பிட்டு பருகியாச்சு.
இது எல்லாத்தையும் சாப்பிட்டோடு நீ, அதாவது ஒரு குழந்தை இவ்வளவு சாப்பிடுமா அப்படின்னா சாப்பிடாது. ஒரு குழந்தையினுடைய வயிற்றினுடைய அளவு இவ்வளவு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்பவே வந்து இந்த குழந்தை இவ்வளவு சாப்பிடுதே அப்படிங்கிறதுமே வந்து அவளுக்கு ஒரு அச்சமா இருக்கு. என்ன இப்படி சாப்பிடுது இந்த குழந்தை அப்படின்னு. பொய்மாய மருதான அசுரரை கொன்றுவித்து, கொன்றுதல்னா அழித்தல். பொய்மாய மருதான, அந்த மருத மரமாக அவர்கள் இருவரும் வந்து நிற்கிறார்கள். இந்த வீட்டினுடைய பின்கட்டுல நிற்கிறாங்க. அந்த அசுரர்களை இவன் நடுவுல சகடம் மூட்டி அந்த மருதை அழித்து அந்த அசுரர்களை அழிக்கிறான். கொன்றுவித்து இன்று நீ வந்தாய். அப்ப இதெல்லாம் பார்த்திருக்கா. இம்மாயம் வல்ல பிள்ளை நம்பி, இப்படி மாயங்கள் செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறாயே. மற்ற குழந்தைகள் மாதிரி இல்ல. ஆயர்பாடியில வளரக்கூடிய, தளர் நடையிடக்கூடிய, தவழக்கூடிய மற்ற பிள்ளைகளைப் போல நீ இல்ல, வேற மாதிரி இருக்க. உன்னை என் மகனே என்பர் நின்றார். என் பிள்ளைதானா, என் வயித்துல பிறந்த பிள்ளைதானா அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆனா எல்லாரும் உன்னை என் பிள்ளைதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உனக்கு வந்து எப்படி உன்னை எடுத்து நான் ஒரு சாதாரண குழந்தை போல எடுத்து நான் எப்படி உனக்கு அம்மம் தருவது? அம்மா, எனக்கு நான் எப்படி நான் அதை செய்வேன் அம்மா? உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தருவேன். இங்க வந்து ஒரு ஒரு தாயினுடைய பெருமிதமாகவும் இருக்கிறது, அந்த பயமும் இருக்கு. அந்த லீலைகளை பார்க்கும்போது அவளுக்கு அச்சம் வருகிறது. ஆனா மேபி அதை வந்து நம்ம அந்த வாயில ஏழு உலகம் காட்டுறது அப்படிங்கிற கதை படிக்கும்போது பாத்தீங்கன்னா அடுத்த செகண்ட் மறந்துடுவா. யசோதைக்கு வந்து அது அந்த நினைவுல இருந்து அது அழிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த கதை வரும். வாயை திறந்து பாக்குறா, எல்லாம் தெரியுது, ஏழு உலகமும் தெரியுது, அதுல ஆயர்பாடியும் தெரியுது, அதுல கண்ணனும் தெரியறான், யசோதியும் தெரியறா. அது யசோதி வந்து அது நம்ம கண்ணாடியில பார்க்கும்போது இன்ஃபினிட்டி வரும் இல்லையா? கண்ணாடியில நம்ம அப்படி பார்த்துட்டோம்னா பின்னாடி ஒரு கண்ணாடி, நம்ம ஒரு கண்ணாடி வச்சு பார்த்தா இன்ஃபினிட்டி வரும். அது போல வந்து ஒரு இன்ஃபினிட்டி மாதிரி அதை பாக்குறா. எல்லாம் அந்த அந்த வாய்க்குள்ள தெரிகிற உலகங்களுக்குள்ள ஆயர்பாடியும் இருக்கு, கண்ணனும் இருக்கான், அதுல வாயை திறந்துட்டு இருக்கிற இதுவும் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இந்த காட்சியை விவரிச்சு எழுதுவாங்க. அப்போ ஆனா அடுத்த செகண்ட் அவளுக்கு அது மறந்து போயிடுது. அது ஒரு தன்னை ஒரு சாதாரண குழந்தையா தான் அவ பாவிச்சு அதை வந்து குளிப்பாட்டுறா, அது திட்டுறா, இது பண்றா, வேடிக்கை பண்றா, எல்லாம் பண்றா. இங்க இந்த பாடல் வந்து அந்த அந்த நினைவு அழியாத அந்த இதுல சொன்னதா மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நீ இப்படி செய்றியே, உன்னை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, நீ அப்ப சாதாரண குழந்தை இல்லையோ? ஆனா எல்லாரும் என்னோட பிள்ளைன்னு தான் உன்னை சொல்றாங்க, நீ ஆனா சாதாரண குழந்தையா இல்லையே, நீ செய்யக்கூடிய செயல்கள் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி அவ அம்மா அப்படிங்கிற அந்த ஆச்சரிய குறிப்பை சொல்றா. உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தருவே, உனக்கு பால் தருவதற்கு எனக்கு அச்சமாக இருக்கிறது அப்படிங்கிறா. நல்லா இருக்கு இல்லையா? அடுத்தது வந்து அடுத்த பாட்டுல கண்ணன் வளர்ந்துட்டான். அதுக்குள்ள அதுதான் நம்ம பார்த்த மாதிரி 10 பாடலுக்குள்ளேயே கால வேறுபாடு வராத நம்ம பார்க்க முடியுது. சில பாடல்கள்ல அவன் தவழுகிற குழந்தையா இருக்கான், சில பாடல்கள்ல அவன் தளர் நடையிடுகிறவனா இருக்கிறான், சில பாடல்கள்ல குழந்தையோட தெருவில் விளையாடுறவனா இருக்கான். இப்போ இந்த அடுத்து வர பாடல்ல வந்து அவன் பெண் பிள்ளைகளை மையல் கொள்ள செய்பவனாக வளர்ந்து விடுகிறான். இந்த பாட்டுல பாருங்க, மையார் கண் மட ஆட்சியர் மக்களை மையன்மை செய்து அவர் பின் போய் பொய்யார் பூந்துகில் பற்றி தனி நின்று குற்றம் பல பல செய்தாய். பொய்யா, உன்னை புறம் பல பேசுவ புத்தகத்துக்கு உள கேட்டேன். ஐயா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தருவேன். அவ்வளவு எளிமையான மொழி பாருங்க இந்த பாடல். ரொம்ப எளிய மொழி. பொய்யா, ஐயா, எல்லாம் குழந்தை எப்படி வேணாலும் கொஞ்சம் தானே. குழந்தையை கொஞ்சுவதற்கு டிக்ஷனரியே வேண்டாம், அவ்வளவு வார்த்தைகளை நீங்க என்ன. சில பேர் பாத்தீங்கன்னா கெட்ட வார்த்தைகள் சொல்லி எல்லாம் குழந்தைய கொஞ்சுவாங்க, ஆச்சரியமா இருக்கும் பாக்குறதுக்கே. ஊர்ல இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தைகள் சொல்லி குழந்தைய கொஞ்சுவாங்க. அது குழந்தைய கொஞ்சம் போது வரக்கூடிய ஒரு உணர்வு மேலீடு, அவ்வளவுதான். இங்க பொய்யா, உன்னை புறம்பல பேசுவ புத்தகத்துக்கு உள்ள கேட்டேன். ஒரு புத்தகமே எழுதலாம். உன்னை பற்றி இவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகளை பற்றி எழுத வேண்டும் என்றால் ஒரு புத்தகமே எழுதலாம். அந்த அளவுக்கு இருக்கும் மேல கம்ப்ளைண்ட்ஸ். மையார் கண் மட ஆய்ச்சியர், மடம்னா இளமை பொருந்திய, மையார் கண் மையுண்ட கண்களை கொண்டிருக்கக்கூடிய இளமையான ஆட்சியர் மக்களை, இந்த பெண்களை, பெண் மக்கள் தான் மையன்மை செய்து, மையல்னா மயக்கம், அவர்களுக்கு மயக்கம் மூட்டி அவர்களும் இவன் பின்னாடியேதான் மயங்கி மயங்கி சுத்துறாங்க இல்லையா? ஆயர்பாடியினுடைய கதைகளை கேட்டா பெரும்பாலும் கோபிகைகள் இவனை எடுத்துக்கொண்டு போகிறார்கள், வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. சோ இந்த குழந்தை மேல எல்லாருமே ஒரு பித்தாக இருக்கிறார்கள். அது ஒரு இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பெண்களுக்கு வந்து அவன் மேல் ஒரு காதலும் வருகிறது. மையன்மை செய்து அவர் பின் போய், அவங்க பின்னாடி நீயும் போற. கொய்யார் பூந்துகில் பற்றி, அவர்களுடைய கொய்யார் பின்னாடி கொசம் வைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த பூந்துகிலை பற்றி இழுத்து, அவருடைய புடவையை பிடிச்சு இழுத்து, அல்லது துப்பட்டாவோ தாவணியோ ஏதோ ஒண்ணு, தனி நின்று குற்றம் பல பல செய்தாய். நீ இந்த மாதிரியான கணக்கில்லாத குற்றங்களை செய்திருக்கிறாய். இப்படி அவங்கள போய் தனியா கூட்டிட்டு போறது, அவங்களுடைய புடவையெல்லாம் எடுத்து கொண்டு போய் ஒழிச்சு குருந்த மரத்துல வைக்கிறது, வளையல்களை கழட்டி நாவல் பழம் வித்து நாவல் பழம் வாங்கிக்கிறது, நிறைய இருக்கு. பொய்யா,
ஆனா எது கேட்டாலும் நான் அப்படி செய்யவே இல்லையே, எனக்கு தெரியாதே, நானா அப்படி செஞ்சேன், அவங்க சும்மா வந்து சொல்றாங்க உங்ககிட்ட, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்யலையே என்று சொல்லி நீ பொய்யே தான் சொல்லுவ. நீ எதுவுமே செய்யலைங்கிற மாதிரி பொய் சொல்லுவ. சோ பொய்யனே, பொய்யா. உன்னை புறம் பல பேசுவ புத்தகத்துக்கு உள்ள கேட்டேன். உன்னை பற்றி இவர்கள் சொல்லக்கூடியது எல்லாம் எழுத ஆரம்பித்தோம் என்றால் அது புத்தகம் அளவுக்கு வரும். அந்த அளவுக்கு உண்மையில் குற்றச்சாட்டு இருக்கிறது. ஐயா உன்னை அறிந்து கொண்டேன். அழகா இருக்கு இந்த சென்டென்ஸே. ஐயா உன்னை, டேய் நீ பொய் சொல்லாதடா, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி. ஐயா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவம் அம்மம் தரவே. இந்த பாருங்க, இந்த பாட்டுல அஞ்சுவம் அம்மம், அம்மம் வந்து குழந்தைக்கு பால் குடிக்கிற குழந்தை. ஆனால் அவள் சொல்லக்கூடிய செய்திகள் எல்லாம் ஒரு வளர்ந்த குழந்தையினுடைய செயல்கள். ஆனா அது ஒரு தாயினுடைய குற்றா நம்ம அதை வந்து பொருத்தி எடுத்துக்க வேண்டியதுதான். இல்ல அம்மம் அப்படிங்கறது உணவு அப்படிங்கிறது கூட நம்ம பொருள் எடுத்துக்கலாம். சோ இது வந்து அவனுடைய குற்றச்சாட்டுகளை பற்றி எழுத போனால் அவை ஒரு புத்தகம் அளவுக்கு வரும் என்று வந்து சொல்லலாம். பொல்லாங்குகள், குற்றச்சாட்டுகள் பொல்லாங்குகளை எழுத போனால் புத்தகம் அளவுக்கு வரும் அப்படிங்கிறான். சரி, அடுத்த பாட்டு இதேதான். அவனுடைய வீட்டுல அவன் செய்யக்கூடிய குறும்புகள்ல ஒன்றை அது சொல்லுகிறது. ரொம்ப அழகான பாட்டு. முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணெயினோடு தயிரும் விழுங்கி கப்பால் ஆயர்கள் காவிற் கொணர்ந்த கலத்தொடு சாய்ந்து பருகி மெய்ப்பால் உண்டு அழு பிள்ளைகள் போல் நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. இந்த அந்த ஆச்சரியக்குறியில வரக்கூடிய வார்த்தையெல்லாம் பாருங்க. அண்ணே, அன்பா, அம்மா, ஐயா, அப்பா, அடுத்தது அரம்பா, இதெல்லாம் விழியாக வரக்கூடிய அரட்டா, காளாய், ஆயா, அத்தா, நல்ல அழகான வார்த்தைகளை பெரியாழ்வார் பயன்படுத்திருக்கார். முப்போதும் கடைந்து ஈண்டியே, 3 காலத்திலும் வெண்ணெய் கடைறாங்க. உச்சி காலத்துல விடிய காலையில ஒரு தடவை புலரியில கடைவாங்க, முதல் நாள் தோற்ற தயிருக்கு. அப்புறம் நடுவு மத்தியானத்துக்கு மேல ஒரு ஈவினிங், அதாவது இந்த டஸ்க்கும் போது ஒண்ணு கடைவாங்க, அதுக்கப்புறமா ஒண்ணு கடைவாங்க இரவு நேரத்துல, உச்சியும் போது ஒண்ணு, அந்தில. சோ ஒரு ஒரு விதமான பால், இந்த தயிர் தோற்ற வேற 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 இடத்துல தயிர் தோற்ற பாலா இருக்கலாம். அதெல்லாம் முப்போதும் கடைந்து, அல்லது எப்போ ஒரு ஆயர்பாடி வீடுல வெண்ணெய் கடையிற வேலை இருந்துட்டேதான் இருக்கும். ஏன்னா பால் தயிர் நிறைய இருந்துட்டே இருக்கும், வெண்ணெய் கடையிற வேலை எப்பவும் இருக்கும். அதனால முப்போது அப்படியும் வச்சுக்கலாம். முப்போதும் கடைந்து ஈண்டிய வெண்ணையினோடு, அது கஷ்டப்பட்டு திரட்டி அந்த வெண்ணெயை வச்சு அத்தனை வெண்ணெய் நீயே தான் விழுங்குற. தயிரும் விழுங்கி, விழுங்கி அப்படின்னா சாப்பிட்றது கூட இல்ல, அப்படியே கபக்குன்னு வாயில போட்டு விழுங்கிடுறது. தயிரும் விழுங்கி, அது போராது அப்படின்னு, இதெல்லாம் வீட்டுல இவ்வளவு செஞ்சு வைக்கிற வெண்ணையும் தயிரும் விழுங்குறது போராதுன்னு அப்பால் ஆயர்கள் காவிற் கொணர்ந்த, மாடு மேய்த்து போன ஆயர்கள் வீட்டுக்கு வந்து பால் கறந்து கொடுத்துட்டு போறாங்க. ஏன்னா நிறைய வீடுகள் அப்பெல்லாம் மாடுகள் நிறைய இருக்கும், ஒரே ஆள் பால் கறக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக பால் கறக்கிறதுக்குன்னு தனியா ஆள் வச்சிருப்பாங்க. 4-5 மாடுகள் வச்சிருக்கிறவங்க வந்து பால் கறப்பதற்கு ஆள் வச்சிருப்பாங்க. அவர்கள் வந்து கறந்து வச்சுட்டு போவாங்க. அவர்கள் அப்படி வந்து கறந்து வைத்து விட்டு போகிற பாலையும் அப்படியே எடுத்து குடிச்சிடுற நீ. காவிர் கொணர்ந்த கலத்தோடு சாய்த்து பருகி, அந்த பாலை கறந்து வச்சுக்கிற அந்த பாத்திரத்தோடு அப்படியே சாஞ்சு பருகி எல்லாத்தையும் குடிச்சிடுற. எவ்வளவு சாப்பிட்டாச்சு. மெய்ப்பால் உண்டு அழுப்பிள்ளைகள் போல. மெய்ப்பால், அழகா இருப்பாரு இந்த வார்த்தை. மெய்ப்பால் அப்படின்னா தாய்ப்பால், உடம்பிலிருந்து வருகிற பால், மெய்யிலிருந்து வருகிற பால், அப்போ தாய்ப்பால். அதை உண்டு அழக்கூடிய பிள்ளைகள். அந்த பால் போதலைன்னா எப்படி பிள்ளைங்க விம்மி விம்மி அழுமோ, இவ்வளவையும் சாப்பிட்டுட்டு நீ விம்மி விம்மி அழற. ஏதாவது அதுக்கு பொருத்தம் இருக்கா? ஏதாவது இது இருக்கா அதுல? இவ்வளவு வெண்ணெய் விழுங்கியாச்சு, தயிரை விழுங்கியாச்சு, கறந்து வச்ச பாலை குடிச்சாச்சு, அதுக்கப்புறமும் நீ விம்மி விம்மி அழுவது வந்து, தாய்ப்பால் போதாத குழந்தைகள் அழுவது போல நீ அழுவது என்பது நியாயமா எங்கேயாவது? அழு பிள்ளைகளை போல் நீ விம்மி விம்மி அழுகின்ற அப்பா, டேய் போதும்டா, எனக்கு தெரியும்டா உன்னை பத்தி, அப்பா உன்னை அறிந்து கொண்டேன். அழகா இருக்குல்ல? விசித்து விசித்து நீ அழறிய, உன்னுடைய மாயஜாலம்லாம் எனக்கு தெரியாதா? எனக்கு தெரியும், நீ வந்து அழாத. உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. உனக்கு பால் தருவதற்கு நான் அஞ்சுகிறேன். இப்படி எல்லாத்தையும் குடிச்சிட்டு இதுல பால் வேற உனக்கு கொடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்கிறான். அழகா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாடல்ல வந்து கன்றாக வந்த ஒரு அசுரனை அவன் கொன்ற அந்த அவதார செய்தியை சொல்றான். கரும்பார் நீள் வயல் காய் கதிர் செந்நிலை கற்றானிரை மண்டி தின்ன விரும்பா கன்று ஒன்று கொண்டு விளங்கனி வீழ எரிந்த பிரானே சுரும்பார் மென்குழல் கண்ணி ஒருத்திக்கு சூழ் வலை வைத்து திரியும், சூழ் வலை வைத்து திரியும் ரம்பா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. அரம்பா அப்படின்னா இங்க தீம்பனே, தீம்புகள் செய்பவன், பொல்லாங்குகள் செய்பவன். இங்க கொஞ்சம் வளர்ந்த கண்ணன் இந்த பாட்டுல. ஒரு ரெண்டு கண்ணனும் வரான். ஒரு கண்ணன்
கன்றை வீசி விளங்கனி மரத்தின் மேல் எரிந்து விளம்பழம் கீழே விழும்படியாக அந்த கன்றை கொன்றவன் அந்த கன்றாக வந்து அசுரனை கொன்றவன். அதாவது அவன் ஆணிரைகள் மீட்க போகும் பொழுது ஒரு அசுரன் கன்று ரூபத்துல உள்ள வந்துடுறான். அந்த கன்றை அவன் கொன்றவன். அந்த செய்தி ஒண்ணு இருக்கு. இரண்டாவது பகுதியில வந்து கொஞ்சம் வளர்ந்தவன் ஒரு பெண்ணுக்கு வலை வீசி அவளை தன் பின்னாடியே மையல் கொண்டு வர செய்தவன். நீ இந்த மாதிரி ஒரு பொண்ணுக்கு வலை வீசுறன்னு எனக்கு தெரியாதா, நான் பார்த்துட்டு தானே இருக்கேன் நீ பண்ற தீம்புகள் எல்லாம் அப்படின்னு சொல்றான். கரும்பார் நீள் வயல், வயலில் கரும்பு போல வளர்ந்திருக்கக்கூடிய நல்ல உயரமா வளர்ந்துருச்சு. செந்நெல் கதிர்கள் நன்றாக வளர்ந்திருக்கிறது. செந்நெலை கற்றானிரை மண்டி தின்ன, பசுக்களும் கன்றுகளும் மண்டி அங்கே தின்று கொண்டிருக்க அந்த கன்று கூட்டத்துல தானிரை கூட்டத்துல ஒரு வேண்டாத கன்று ஒன்று இருக்கிறது. அது அசுரன் அந்த கன்றா விரும்பா கன்று, அந்த ஆணிரைகளோடு கலந்திருக்காத ஒரு கன்றை நீ அடுத்து கால் எடுத்து வச்சு ஓங்கி அந்த விளாம்பழ மரத்துல அடிச்சு நீ வந்து இந்த விளம் கடிகள் விழும்படியாக அந்த அரக்கனை கொன்றாய். தெரிந்த பிரானே, அவனை கொன்ற தலைவனே. சுரும்பார் மென்குழல் கண்ணி ஒருத்திக்கு, சுரும்புகள் ஆறுகின்ற வண்டுகள் மொய்க்கின்ற பூக்களை சூடி இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு நீ வலை வீசி அவளை உன் பின்னாடியே அலைய வச்சு திரியிறேன்னு எனக்கு தெரியாதா? சுரும்பார் மென்குழல் கண்ணி ஒருத்திக்கு சூழ் வலை வைத்து திரியும், அவளை வலை போட்டு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ அவ பின்னாடியே சுத்தி திரியிற அப்படிங்கிறது எனக்கு தெரியாதா? தீம்பனே, தீம்புகள் செய்பவனே, எனக்கு உன்னோட மாயங்கள்லாம் தெரியும். உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. நீ யாருன்னு எனக்கு தெரியும். அந்த பொண்ணை இப்போ வலையில விழ வைக்கத்தானே நீ அவ பின்னாடி சுத்திட்டு இருக்க. நல்லா இருக்கு. ஒரு அம்மாவுக்கும் ஒரு பையனுக்கு இருக்கிற டயலாக் வந்து இந்த இடத்துல நல்லா இருக்கு. நீ வந்து அது அப்படித்தானே நீ பாக்குற அவளை அப்படின்ற மாதிரி யசோதை இங்க வந்து சொல்ற. நல்ல அழகான பாட்டு. சரி, அடுத்தது வந்து இதேதான். பெண்கள் உன்னை சுற்றி சுற்றி திரிகிறார்கள், நீயும் அவர்களை உன் பின்னாடியே சுற்ற வைக்கிறாய். அத சொல்லிட்டு உன்னை தவிர எனக்கு வேற என்ன இருக்கு, நான் வந்து வேற என்ன, என்னிடம் வேற ஏதாவது செல்வம் உண்டா? நீதான் நான் பெற்ற செல்வம். அதனால நீதான் வந்து இங்க எனக்கு என்னுடைய அரட்டா அப்படிங்கிறா. என்ன வந்து என்னுடைய தெய்வம் வந்து நீதான் அப்படின்னு சொல்றான். மருட்டா மருட்டார் பெண்குழல் வெண்குழல் கொண்டு பொழில் புக்கு வாய் வைத்து அவ்வாயர்த்தம் பாடி சுருட்டார் மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற ஜோதி. பொருள் தாயம் இல்லேன் எம்பெருமான், உன்னை பெற்ற குற்றம் அல்லால் மற்றிங்கு அரட்டா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. கடைசி வரை எல்லாத்தையும் ஒரே மாதிரி வருதான். அரட்டா அரட்டா அப்படிங்கிறது வந்து இங்க உன்னை தெய்வமே, நீதான் தெய்வம் என்பதை நான் அறிந்து கொண்டேன். பொருள் தாயம் இல்லேன், என்கிட்ட வேற ஒன்னும் பெரிய செல்வம் எல்லாம் எதுவும் கிடையாது. பொருள் தாயம்னா வேற எந்த விதமான முதலீட்டாக இருக்கக்கூடிய பொருள் என்பது எனக்கு எதுவும் தெரியாது. எம்பெருமான், என்னுடைய தெய்வம் போன்றவனே, உன்னை பெற்ற குற்றம் அல்லால், உன்னை பெற்றது ஒரு குற்றமா இங்க எனக்கு இல்லையே. மற்றிங்கு அரட்டா, உன்னை அறிந்து கொண்டேன். அரட்டாக்கு என்ன பொருள் கொடுத்திருக்காருன்னு தெரியல. சரி, மருட்டார் மென்குழல் கொண்டு, மருள வைக்கக்கூடிய, மருட்டார் அப்படின்னா மருள மயங்க வைக்கக்கூடிய உன்னுடைய குழல் ஓசையினால் நீ அந்த ஆயர்பாடி பெண்களை உன் பின்னாடியே வர வைக்கிறாய். அது நிறைய கதைகள் இருக்கு. ராசக்கிரீடை இருக்கு, ஜலக்கிரீடை கதைகள் இருக்கு. ஆயர்பாடியில கண்ணன் பின்னாடி பெண்கள் எப்படி, எல்லா கோபிகைகளும் அதை வந்து ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்வாங்க. கண்ணன் பரமாத்மா, மற்றவர்கள் கோபிகைகள் எல்லாம் ஜீவாத்மாக்கள், பரமாத்மாவை நோக்கி ஓடக்கூடிய ஜீவாத்மாக்களை தான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தாற்பயம் சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. மருட்டால் மென்குழல் கொண்டு, மருள வைக்கக்கூடிய இனிய ஓசையை தரக்கூடிய அந்த மென்குழலை ஊதி பொழில் புக்கு வாய் வைத்து ஆயர்த்தம் பாடி, அங்க ஒரு பொழிலில் உள்ளே புகுந்து நீ அங்கே உன்னுடைய குழலை இசைக்கிறாய். அந்த குழலினுடைய இசை, இனிய இசையை கேட்டு சுரும்புகள் ஒலிக்கின்ற மாலைகளை அணிந்த பெண்கள் எல்லாரும் உன் பின்னாடியே அப்படியே அந்த பொய்கையில உன்னை நோக்கி வராங்க. நீ எங்கே இருந்து ஊதுகிறாயோ அந்த பொழிலுக்கு உன்னை நோக்கி அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னிடம் மயங்கி நிற்கிறார்கள். மென்குழல் கன்னியர் வந்து உன்னை சுற்றும் தொழ நின்ற ஜோதி, உன்னை சுற்றி நின்று கொண்டு அவர்கள் உன்னை ஒரு ஜோதி வடிவமாக உன்னை கண்டு அவர்கள் வணங்கி நிற்கிறார்கள். அது அந்த மயக்கத்துல அப்படியே உன்னை அவங்க வணங்கி நிற்கிறாங்க. எனக்கு வேற என்ன இருக்கு? பொருள் தாயம் இல்லை, எனக்கு வேற என்ன இருக்கு? நான் உன்னை பெற்றவள் இல்லையா? எனக்கு வேற என்ன முதலீடு இருக்கு? ஒண்ணும் கிடையாது. எம்பெருமான், என்னுடைய தெய்வம் போன்றவனை, உன்னை பெற்ற குற்றம் அல்லால், உன்னை பெற்றதை தவிர நான் வேற என்ன குற்றம் செஞ்சுட்டேன்? அதனால இங்க வந்து நீ இந்த மாதிரியான தீம்புகள் எல்லாம் செய்கிறாயே, உனக்கு அம்மம் தர நான் அஞ்சுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். உன்னுடைய லீலைகளுடைய அளவு பெரிது, உன்னை வந்து நான்
சாதாரணமானவனா எப்படி நினைச்சுக்க முடியும்? ஒரு சாதாரண குழந்தையை போல நான் எப்படி உன்னை பாவிக்க முடியும் அப்படின்னு சொல்றான். நல்லா இருக்கு இல்லையா? சரி, அடுத்த பாடல். வாளா ஆகிலும் காணகிலார், பிறர் மக்களை மையன்மை செய்து தோளால் இட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். கேளார் ஆயர் குலத்தவர் இப்படி கெட்டேன் வாழ்வில்லை நந்தன் காளாய் உன்னை அறிந்து கொண்டேன் உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. இது கொஞ்சம் வளர்ந்து கண்ணன் செய்த லீலைகள். நந்தன் காளாய், நந்தனுடைய காளை போன்றவனே, நந்தகோபனுடைய மகனே, நந்தகோபனுடைய காளை போன்றவனே, நீ செய்யற இந்த லீலைகள் எல்லாம் யாராவது வாய் விட்டு சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாத அளவுக்கு நீ தீம்புகள் செய்கிறாய். வாளா ஆகிலும் காணகில்லார், உன்னை வாழா ஆகிலும் நீ சும்மா இருந்தாலும் அவங்க பொறுக்க மாட்டாங்க, நீ சும்மா இருந்தாலும் அவங்க உன்னை சும்மா விட மாட்டாங்க. நீ பேசாம இருக்க, நான் எங்கேயும் போல, நான் இன்னைக்கு வீட்லயே இருக்கேன் அப்படின்னா கூட அந்த பெண்கள் உன்னை விட மாட்டாங்க, அவங்க உன் பின்னாடியே சுத்திட்டு இருப்பாங்க. வாழா ஆகிலும் காணகில்லார், நீ சும்மா இருந்தாலும் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொறுப்பதில்லை. பிறர் மக்களை மையன்மை செய்து தோளாலிட்டு அவரோடு திளைத்து நீ சொல்லப்படாதன செய்தாய். அப்படி இருக்க நீ என்ன பண்ற? நீ சும்மா இருந்தாலே உன்னை இன்னும் ஏதாவது சொல்லிக்கிட்டேதான் இருப்பாங்க. ஏற்கனவே முன்னாடி ஒரு பாட்டுல அவர் சொன்னான், ஊர்ல ஆயர்பாடியில அத்தனை குழந்தைகள் இருக்கு, எல்லா குழந்தைகளும் செய்யற வம்பும் என் குழந்தை செய்யறதானா அப்படின்னு கேட்டா. இப்ப இங்க என்ன சொல்றான்னா, நீ சும்மா இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்க உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. அதனால வாழா இருந்தாலும் நீ பொறுப்பதில்லை அவங்களுக்கு. பிறர் மக்களை மையன்மை செய்து, பிறருடைய ஆயர்பாடியினுடைய பெண்களை மையல் செய்து அவர்களை நீ மயக்கி தோளால் இட்டு அவரோடு திளைத்து அவர்கள் தோள் மேல் கை போட்டுக்கொண்டு அவர்களோட எல்லாம் சுற்றி சொல்லப்படாதன செய்தாய். சொல்லவே முடியாது அந்த மாதிரியான அட்டுழியம் செய்கிறாய். அவர்களோடு சுற்றி அவர்களோடு பொழிகளுக்குள்ள போகிறாய், அவர்களை மயக்கி வரவழைக்கிறாய், இப்படி சொல்லப்படாதன செய்தாய். சொல்லத்தகாத செய்களை எல்லாம் நீ செய்கிறாய். கேளாய் கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி, இந்த பழியை கேட்டா ஆயர் குலத்தவர்கள் பொறுக்க மாட்டார்கள். சோ அம்மாக்கு தெரியும் என்னெல்லாம் பண்றான் அப்படின்னு தெரியும் அம்மாக்கு. ஒரு பெண் பிள்ளைகளோடு அவன் எங்க சுற்றுகிறான், யார் யாரை எங்கெங்க அழைத்து கொண்டு போகிறான், இதெல்லாம் தெரியும். இதெல்லாம் ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆயர்கள் கேட்டா இதெல்லாம் பொறுத்துப்பாங்களா? அவங்க எப்படி பொறுத்துப்பாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு காதல விழுந்ததுன்னா என்ன ஆகும்? கேளார் ஆயர் குலத்தவர் இப்பழி கேட்டேன். ஐயோ, உன்னை பிள்ளையா பெற்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தான் தேவையா? இதெல்லாம் ஊர்ல இருக்கிறவங்க கேட்டாங்கன்னா இந்த இவ்வளவு பெரிய பழி இது சேரும். அதனால வாழ்வில்லை நந்தன் காளாய், உன்னை இப்படி நீ நந்தனுடைய காளை போன்றவனே, இந்த மாதிரி தீம்புகள் செய்கிறாயே, எவ்வளவு பெரிய பழி சேரும். இதெல்லாம் கேட்க முடியுமா? யாராவது இந்த பழியை சொன்னா கேட்க முடியுமா? உன்னை அறிந்து கொண்டேன், நீ யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தருவேன். இது இந்த அம்மம்ங்கிறது இங்க பாலா எடுத்துக்க முடியாது. அம்மம் தருவேன் அப்படிங்கிறது உன்னை நான் அறிந்து கொண்டேன் அப்படிங்கறதா பொருள். இப்படி வளர்ந்து பெண்களோடு சுற்றக்கூடிய குழந்தைக்கு பால் தருவது அப்படிங்கிறது பொருந்தி வரல இந்த இடத்துல. அதனால உன்னை அறிந்து கொண்டேன், நீ யாருன்னு எனக்கு தெரியும். நீ நான் நினைக்கிறது போல என் வயிற்றில் பிறந்த அந்த ஒரு சின்னஞ்சிறு குழந்தையெல்லாம் இப்ப கிடையாது. இப்படி நீ பெண்களை மயக்கி சுற்றி கொண்டு யார் யாரோடெல்லாம் எங்கெல்லாம் சுத்துற அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படிங்கிறார். அடுத்தது, அங்க இருக்கக்கூடிய ஆயர்பாடியில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவ்வளவு வேலை இருக்கு. அவங்களால சும்மா எல்லாம் உட்கார்ந்துருக்க முடியும், உன்னையே பார்த்துட்டு இருக்க முடியுமா? தாய்மார்கள் மோர்விக்க போகிறார்கள், தந்தைமார் கன்று காளிகளை மேய்க்க போகிறார்கள். அப்ப வீட்டுல யாரும் இருக்கிறது கிடையாது. அப்போ ஒரு வீட்டுல அம்மா அப்பா 2 பேரும் போயிடுறாங்க, வேலைக்கு போயிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை நீ என்ன செய்யறாய்? கூட்டிட்டு ஊர்ல எல்லா இடத்துக்கும் திரியிற, சோலைகளுக்கு கூட்டிட்டு போற, நீராடும் துறைக்கு போகிறாய், எல்லா இடத்துக்கும் இப்படி கூட்டிட்டு போற. அப்ப இது எப்படி சரியா இருக்கும்? தாய்மார் மோர் விற்க போவார், தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவர், நீ ஆய்ப்பாடி இளம் கன்னிமார்களை நேர்படவே கொண்டு போதி காய்வார்க்கு என்றும் உகப்பனவே செய்து கண்டார் கழறத் திரியும் ஆயா, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. காய்வார்க்கு என்றும் உகப்பனவே செய்து, இவனை தூற்றுவதற்கு வழி கிடைத்து விட்டது, இவனை எப்படிதான் உன் மேல பழி போடலாம் என்று எல்லாரும் யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எப்ப பாரு உன் மேல பழி போடுறதா இந்த ஊருக்கு வேலை. அப்ப அவங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடுறாங்க. ஆனா நீ அது எல்லாத்துக்கும் நீயே வழி பண்ணி கொடுத்துடுற. நீ பெசாம இருந்தா பரவாயில்ல, ஆனால் அவர்கள் பொல்லாங்கு சொல்வதற்கு நீயே வழி ஏற்படுத்தி கொடுத்து விடுகிறாய். என்ன பண்ற? தாய்மார் மோர் விற்க போவார். தாய்மார்கள் எல்லாம் மோர் விற்பதற்காக காலையிலேயே கிளம்பி போடுவாங்க இல்லையா? முன்னாடி எல்லாம் மோர் விற்கிறதுக்கு வருவாங்க, வீட்டு வாசல்லையே வருவாங்க மோர் விற்பது. ஒரு பெரிய ஒரு சுமாடு நிறைய பானையில மோர் எடுத்துட்டு வருவாங்க. அதுல மேல கொஞ்சம் வெண்ணையும் மிதக்கும். அப்போ மோர் ஊத்திட்டு கடைசியில துளி வெண்ணையும் எடுத்து அந்த வப்பு இடைச்சு போடுவாங்க.
நல்லா இருக்கும். நிறைய எனக்கே ஞாபகம் இருக்கு. என்னுடைய என்னுடைய சிறுமி பருவத்துல பாட்டி வீட்டுல மோர் வாங்கிட்டு, மோர் வந்து வாங்குறது வீட்டுல வீட்லயும் உரக்குத்துவாங்க, பசுந்தயிர் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி தாய்மார் மோர் விற்க போவார். சோ இப்படி பக்கத்து ஊர்களுக்கு போய் மோர் விற்பது என்பது இந்த ஆட்சி பெண்களுக்குரிய ஒரு வேலை. தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு. அரட்டன் என்பது அரட்டான் வந்திருக்கா? ஓகே ஓகே. தகப்பன்மார் கற்றா நிறை பின்பு போவர். கற்றா அந்த ஆணிரைகளுக்கு பின்னாடி அவர்கள் காலையில போனாங்கன்னா இனிமே மாலையில தான் வருவாங்க இல்லையா? அந்தி சாயும் போதுதான் கன்று காலிகளை ஓட்டிக்கொண்டு வருவார்கள். கற்றா நிறை பின்பு போவர். சோ 2 பேரும் வீட்டுல கிடையாது. அப்போ வீட்டுல இளம் பெண்கள் தான் இருக்கிறார்கள். நீ ஆய்ப்பாடி இளம் கன்னிமார்களை, அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் நீ என்ன பண்ற? நேர்படவே கொண்டு போதி எல்லாரையும் வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு நீ கூட்டிட்டு போயிடுற. காய்வார்க்கு என்றும் முகப்பனவே செய்து கண்டார் கழற தெரியும். ஏற்கனவே உண்மையில் பொல்லாங்க சொல்வதற்கு காத்து கொண்டிருக்கிற இந்த ஊருக்கு நீயே வாய்க்கு மேல அவள் கொடுத்தது போல இப்படி பெண்கள் எல்லாம் அவன் கூட்டிட்டு பகல்ல எல்லாரும் போயிடுறாங்க, இவன் பெண்களை கூட்டிட்டு திரியிறான் அப்படிங்கிற மாதிரியான பொல்லாங்கு செய்து வைத்த கூடிய செயல்களை செய்து கொண்டிருக்கிறார். காய்வார்க்கு என்றும் முகப்பனவே செய்து கண்டார் கழற தெரியும். பாக்குறவங்க எல்லாம் சொல்றாங்க, உனக்கு தெரியுமா யசோதை என்ன நடந்து தெரியுமா, நேற்று அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்க போனா தெரியுமா, இப்படி எல்லாம் வந்து சொல்லும்படியாக நீ செய்கிறாயே. ஆயான்னு ஆயனி, ஆயர்குலத்தில் பிறந்தவனே, உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. அது கடைசி வரி ஏதாவது பாட்டுல வர மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இங்க கண்ணனுடைய லீலைகள்ல இங்க அம்மாவே சொல்லி புலம்புறா, ஏண்டா இப்படி பண்ற அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்தது இது வந்து ரொம்ப வித்தியாசமான பாட்டு. ஒரு அம்மாவே அப்படி சொல்ற மாதிரி ஒரு பாடலை பெரியாழ்வார் எழுதியிருக்கிறார். ஏன்னா குழந்தைகள் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது நிச்சயமா அம்மா அப்பாவுக்கு தெரியும். அப்பாவுக்கு தெரியுதோ இல்லையோ அம்மாவுக்கு நிச்சயமா தெரியும். அவள் வந்து 24 மணி நேரமும் அவளுடைய கண்காணிப்புலதான் குழந்தைகள் இருக்காங்க. அப்ப அவங்க எங்க போறாங்க, யாரோட பேசுறாங்க, என்ன பண்றாங்க, அவங்க பண்ற திருட்டுத்தனம் எல்லாமே தெரியும். ஆனா பெரும்பாலும் அது காட்டிக்காத மாதிரி அம்மாக்கள் இருந்துருவாங்க. அது அம்மாக்களுடைய சாமர்த்தியம். அம்மாவுக்கு தெரியாதுன்னு இந்த குழந்தைங்க நினைச்சுக்கோ, ஆனா அம்மா எல்லாத்தையும் கவனிப்பா. அதுதான் அம்மாவுடைய வேலை. இங்க இந்த பாட்டு பாருங்க, நீ எங்க போற என்ன பண்ற எல்லாம் எனக்கு தெரியும், இந்த மாதிரி நீ பண்ணிட்டு திரியே அப்படின்னு சொல்லி அவனை சொல்றா. இப்ப இது வந்து ஒரு இளம் பருவத்துல இருக்கக்கூடிய ஒரு கண்ணன், ஒரு அடலசன்ட் ஏஜ்ல வந்துட்டு கண்ணன் இந்த பாட்டுல. கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியை சாலை தடம் கொண்டு பொக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து இரா நாழிகை மூவேழு சென்ற பின் வந்தாய். ஒத்தார்க்கு ஒத்தன பேசுவர் உன்னை உறப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அத்தா உன்னை அறிந்து கொண்டேன், உனக்கு அஞ்சுவன் அம்மம் தரவே. தலைவனே, அத்தா தலைவனே, உன்னை அறிந்து கொண்டேன். கொத்தார் பூங்குழல் கன்னி ஒருத்தியே, கொத்துக்கள் போல மலர்களை அணிந்திருக்கக்கூடிய ஒரு பெண்ணை, ஒரு கன்னி, ஒரு இளம் கன்னி ஒருத்தியை காலை தடம் கொண்டு புக்கு, சோலையில நீ கூட்டி கொண்டு போனாய். நீ சாயந்தரம் அவளை கூட்டிட்டு போனதை நான் பார்த்தேன், எனக்கு தெரியும். சாலை தடம் கொண்டு புக்கு முத்தார் கொங்கை புணர்ந்து, முத்து மாலைகளை அணிந்திருக்கக்கூடிய அவளை புணர்ந்து நீ இரா நாழிகை மூவேழு சென்ற பின். இரா நாழிகை மூவேழு, மூவேழு 21 நாழிகை கலந்து 1.5 மணி நேரமா ஒரு நாழிகைங்கிறது 1.5 மணி நேரம் இல்லையா? அப்போ அந்த இரவு முழுக்க நீ அங்க சோலையில இருந்துட்டு அந்த பெண்ணோடு இருந்துட்டு 37 நாழிகை 21 நாழிகை சென்ற பிறகுதான் நீ வீட்டுக்குள்ள நுழைஞ்சங்கிறது எனக்கு தெரியும். அவன் அம்மா தூங்கியிருப்பாங்க, கதவு சாத்தி ஒரு கழிச்சு வச்சுட்டு இவன் போயிட்டு வந்துடலான்ட்டு போயிருப்பான். ஆனால் அவன் போனதும் வந்ததும் என் சொல்லிக்கு தெரியும். ஒத்தார்க்கு ஒத்தனை பேசுவர் உன்னை உறப்பவே நான் ஒன்றும் மாட்டேன். அப்போ எல்லாரும் பலவாறு பேசுகிறார்கள். ஒண்ணு ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு அந்த அவளோட போனா, இன்னைக்கு அவளோட சுத்தினா, அவளை கூட்டிட்டு சுத்துறான் அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனால் நான் வந்து உன்னை இனிமே தண்டிக்க முடியுமா? உறப்ப அப்படிங்கிறது முன்னாடி ஒரு பாட்டுல வந்து, உன்னை நான் வந்து அப்ப வந்து குழந்தையில உறப்ப மாட்டேன்னு சொன்னான். நீ வந்து உன்னை நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் வா அப்படின்னு கூப்பிட்டா இல்லையா? வா கண்ணான்னு கூப்பிட்டு முன்னாடி ஒரு பாடல் சின்ன குழந்தையா இருந்த போது நம்ம பார்த்தோம். உறப்ப மாட்டேன், உன்னை வந்து நான் தண்டிக்க மாட்டேன். ஆமா, 2.5 நாழிகை 1 மணி. அப்போ ஓகே, அப்ப 21 நாழிகை அப்படி கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த இங்க உன்னை நான் வந்து என்ன சொல்ல முடியும்? இப்ப நீ வளர்ந்தாச்சு, ஊர்ல இருக்கிறவங்க பலபடி உன்னை பேசுகிறார்கள். ஆனால் இதெல்லாம் எனக்கும் தெரியும். நீ போயிட்டு அந்த பெண்ணை கூட்டி கொண்டு போய் 21 நாழிகை கழிச்சு நீ வந்த அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? ஆனா நான் உன்னை என்ன சொல்ல முடியும்? உன்னை நான் வந்து உழப்ப மாட்டேன், உன்னை நான் தண்டிக்கவோ உன்னை நான் கோவித்துக் கொள்ளவோ மாட்டேன். அந்த அந்த வலிமை எனக்கு இல்லை. அத்தா உன்னை அறிந்து கொண்டேன், உன்னை எனக்கு தெரியும், அதனால உனக்கு உணவு தர நான் அஞ்சுகிறேன் அப்படின்னு சொல்றான். எல்லாமே கண்ணனுடைய லீலைகளாக வந்த பாடல்கள். இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு என்ன கிடைக்கும்? இருடிகேசன் அடியாரே, அவர்கள் இருடிகேசன் ஆகிய ஆமா அத்தா அப்பா, ஆமா தலைவன் கூட சொல்றாங்க. அப்பனே, அவங்க தலைவன் தானே. காரார் மேனி நிறத்து எம்பிரானை
கடிகமழ் பூங்குழல் ஆய்ச்சி ஆரா இன்னமுது உண்ணத் தருவென் நான் அம்மம் தாரேன் என்ற மாற்றம் பாரார் தொல் புகழான் புதுவை மன்னன் பட்டர்பிரான் சொன்ன பாடல் ஏறார் இன்னிசை மாலை வல்லார் இருடிகேசன் அடியார். சோ மொத்தமா இந்த மாதிரியான ஆய்ச்சியாகிய யசோதை பாடிய பாடல்களை படிப்பவர்கள் இருடிகேசன் ஆகிய ரிஷிகேஷ் அந்த அந்த வரிதான் இருடிகேசன் அவர் எழுதாரு, நம்ம முன்னாடி பார்த்தோம். அவனுடைய அடியவர்களாக, திருமாலினுடைய அடியவர்களாக அவர்கள் எப்பொழுதும் இருப்பார்கள். அது உமக்கே அது திருப்பாவையிலும் வரும். இற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் ஒன்றனோடு உற்றோமையாவோம் உமக்கே நாம் செய்வோம் மற்ற நம் காமங்கள் மாற்றேயோர் என்பவா. எப்பொழுதுமே உன்னுடைய அடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் வரம். அதுதான் அவர்கள் தெய்வத்திலும் கேட்கக்கூடிய வரம். ஏன்னா நம்ம சைவத்துல பார்க்கலாம், அது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. அந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னா கூட அதுக்கு தெய்வம் தான் வரம் கொடுக்கணும். அது கொடுக்கலன்னா நம்மளால அந்த தெய்வத்தை வணங்க முடியாது. அவர்களுடைய அடியவனாக இருக்கணும்னா கூட தெய்வத்தினுடைய அருள் வேண்டும். அதனால எம்பெருமானுடைய அடியவர்களாக இருப்பதற்கு அவனே அருள் புரிவான். இந்த பாடல்களை படிப்பவர்களுக்கு அந்த பலன் கிடைக்கும் அப்படின்னு இங்க அவர் பெரியாழ்வார் சொல்றாரு. இதோட 3ஆம் பத்தினுடைய முதல் திருமொழி முடிஞ்சிருச்சு. 2ஆம் திருமொழி நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.